அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு மிக முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ சார் கொடுக்க இருக்காங்க? தமிழகம் முழுவதுமே டெட் தேர்வு தாள் 2 எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரம் இது. ஸோ இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு மற்றும் ரிசல்ட் எப்போ நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, டெட் தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மற்ற தேர்வு மாதிரி கிடையாதுங்க. ஸோ கூடுதலாக பார்த்திங்கன்னா இதற்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடுதலாக பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா உங்களுக்கு ஒரு 8லிருந்து 13 மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி தாங்க டெட் தேர்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே 6 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு எழுதியவர்கள். ஸோ இவர்களில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு பாஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா டெட் தேர்வை பாஸ் செஞ்சுருக்கிறதா நமக்கு சில தகவல்கள். ஸோ வழக்கம் போல் ஆண்கள் 40%, பெண்கள் 60% பேரும் பாஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு அடுத்து டெட் தேர்வு எழுதிய அனைவருக்குமே அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, டெட் தேர்வுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியமன தேர்வு UGTRB எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்க போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த UGTRB தேர்வை பார்த்திங்கன்னா விரைவில் ரத்து செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ UGTRB உடைய தேர்வு பார்த்திங்கன்னா விரைவில் ரத்து செய்யப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. UGTRB உடைய தேர்வு ரத்து செய்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரடியாக டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ண 2013 பேட்சிலேருந்து இருப்பவர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களையும் டெட் தேர்வில் இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி TRP மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.